சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை வந்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் திரு SSB ஃபாரூக் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் கூட்டணி சின்னம் ஏனி சின்னத்தில் உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்க தலைவர் அவர்கள் என்ன அமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்து உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய உற்சாக வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு தெளிவான முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க. கரெக்டா? என்ன முடிவு? 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் ஆனால் SSB ஃபாரூக் அவர்கள் பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏனி சின்னத்தில் நாம் அத்தனை பேர் வாக்களித்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஃபாரூக் அவர்களை ஏனி சின்னத்தை ஜெயிக்க வைக்கணும். செய்வோமா? நிச்சயம் செய்வோமா? நான் கடந்து 2 நாட்களாக தொடர்ந்து மக்களை சந்திச்சு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கேன். நேற்று முன்தினம் காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சு இது கிட்டத்தட்ட 12வது தொகுதி. நானும் ஒரு வேட்பாளர் தெரியுமா? சென்னையில் சேப்பாக்க திருப்பதி தொகுதியில் நானும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் என் தொகுதிக்கு கேட்கவே இல்லை. இனிமே தான் போகணும். நான் எனக்கு வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி வாணியம்பாடிக்கு வந்து ஏனி சின்னத்தில் அண்ணன் ஃபாரூக் அவர்களுக்கு உங்ககிட்ட வாக்கு கேட்குறேன்னா இந்த ஏனி சின்னத்துடைய அண்ணன் ஃபாரூக் அவருடைய வெற்றி எவ்வளோ முக்கியமான ஒரு வெற்றி என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் ஃபாரூக் அவருடைய வெற்றி, ஏனி சின்னத்துடைய வெற்றி, நம்முடைய வெற்றி, உதயசூரியன் சின்னத்துடைய வெற்றி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு தேவராஜ் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் சகோதரர் அண்ணாதுரை அவர்களுக்கும், துணை செயலாளர் மணிவேல் அவர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன், பொதுக்குழு உறுப்பினர் விமலன், குணசேகரன், பேரூர் கழக செயலர் சாந்திகுமார், கயாஸ் அஹமத், தாமோதரன், அன்பு, திருப்பதி, கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீதர், செல்வராஜ், மாவட்ட இளைஞரணி சகோதரர் வடிவேல், துணை உள்ளிட்ட அனைத்து சாரணிகளுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அதே போல நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கட்சியை சேர்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், SDPI உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகள் உங்க அத்தனை பேருக்கும், சிறுபான்மை இனத்தை சேர்ந்த அனைத்து சகோதரர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு உங்க அத்தனை பேருக்கும் முறை இதே ஏனி சின்னம் வாணியம்பாடியிலிருந்து வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். வெறும் 5000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இந்த முறை அந்த தவறு நடக்கக்கூடாது. இந்த முறை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஏனி சின்னத்தை இங்க வாணியம்பாடியில நம்ம வெற்றி பெற செஞ்சாக வேண்டும். செய்வோமா? போன முறை வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் இந்த வாணியம்பாடி தொகுதிக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை, சாதனைகளை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திச்சு, நீங்க மக்களை சந்திச்சு வாக்கு கேட்க போறீங்கன்னா இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உரிமையோட போய் கேளுங்க. வாணியம்பாடி அரசு மருத்துவமனை 24 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு அது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆவாரங்குப்பம் பாலம் கட்டப்பட்டிருக்கு. 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்பலூர் பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆலங்காயம் முதல் ஜமுனாமுத்தூர் வரைக்கும் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புது இண்டோர் ஸ்டேடியம் விளையாட்டு அரங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆவாரங்குப்பம் திம்மம்பேட்டை மேம்பாலம், அதே மாதிரி அம்பலூர் எக்லஸ்புரம் மேம்பாலம், அதே மாதிரி ராமநாயக்கம்பேட்டை மற்றும் அம்பலூர்ல புதிய செக் டேம், இதெல்லாம் நாம் செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்கள், சாதனைகள். இந்த திட்டங்கள், சாதனைகள்லாம் தொடரணும்னா, இன்னும் பல்வேறு திட்டங்கள் இந்த வாணியம்பாடி தொகுதிக்கு வரணும்னா மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும். 2வது முறையாக முதலமைச்சர் ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும். செய்வோமா? அது மட்டும் இல்லை, இங்க வந்தோடனே
உங்களுடைய வேட்பாளர் சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே சட்டமன்ற தொகுதிக்கான கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறார். ஜாபராபாத் ஊராட்சிக்கு சமூக நல கூடம் வேண்டும். அதே மாதிரி ஜாபராபாத் ஊராட்சிக்கு சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி தேவை. ஆலங்காயத்துல சமூக நல கூடம் அமைக்க வேண்டும். கீழ்பள்ளத்தூர்ல பாலாறுல பாலம் அமைக்க வேண்டும். தேவஸ்தானம் நெடுப்பட்டற கிராம கழிவுநீர் கால்வாய் திட்டம் அமைக்கணும். வாணியம்பாடி ஊராட்சியில இறந்த அஞ்சலி செலுத்துகின்ற வகையில மயான கட்டிடம் தேவை. வாணியம்பாடி நகராட்சி டீச்சர்ஸ் காலனி பகுதியில் புது மேம்பாலம் தேவை. குருசிலாப்பட்டியில விளையாட்டு மைதானம் வேண்டும். ஜவ்வாதுபுரம் சமுத்திரத்தில் உள்ள 100 ஏக்கர் ஏரியை மேம்படுத்தி சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நிச்சயம் உங்களோட கோரிக்கைகள் அனைத்தையும் செஞ்சு கொடுப்பாருங்கிற வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். தொகுதி நான் சொல்ல தேவையில்லை. இதுக்கு அதிக சிறு பகுதி திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே உங்களோட நிற்கிற ஒரு இயக்கம். உங்களுடைய சிறுபான்மை மக்களுக்கு காவல் அரணாக நிற்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அதிமுக இன்னைக்கு பாஜக மக்களுக்கு பல்வேறு வகையில துரோகங்களை செஞ்சுட்டு வராங்க. ஒன்றிய அரசு 2019 ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒன்றிய அரசு சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ இருந்து அதிமுக அடிமைகள் அந்த சட்டத்தை ஆதரிச்சாங்க. நான் அடிக்கடி பெருமையா சொல்வது உண்டு. நான் பொது வாழ்க்கைக்கு வந்து முதல்ல ஒரு போராட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட எதுக்கு தெரியுமா? அந்த சிஏ என்ஆர்சி சட்டத்தை கிழிச்சு போட்டு அதற்காக கைது செய்யப்பட்டவன் தான் இந்த உதயநிதி. அந்த பொறுமையோடு அந்த உரிமையோடு உங்களை சந்திக்க நான் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கும் அதிமுக பாஜகவுக்கு அடிமையாக இருந்து சிறுபான்மை மக்களுக்கு இன்னைக்கு தொடர்ந்து துரோகத்தை செஞ்சுட்டு வராங்க. ஆமா, சிறுபான்மை மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தொழில் முதலீட்டு கழகம் சிறுபான்மையினருக்குன்னு தனி தொழில் முதலீட்டு கழகம் மூலம் 260 கோடி ரூபாய் அளவுல கடன் வழங்கப்பட்டிருக்கு. ஹஜ் யாத்திரைக்கு போகின்ற இஸ்லாமியர்களுக்கான மானியம் இன்னைக்கு 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. 3.5% உள் ஒதுக்கீடு கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு. உலமாக்களுடைய ஓய்வூதியம் 3000 ரூபாய் இருந்தது, பல வருடம் அதை 5 கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே போல 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஹஜ் விடுதி இன்னைக்கு சென்னையில நம்முடைய முதலமைச்சர் 5 மாதங்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டினார். மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சரே அதை போய் திறப்பார். உங்க அத்தனை பேருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். வந்திருக்க திமுக நிர்வாகிகள் உங்க அத்தனை பேருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். திமுக வேட்பாளருடைய வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி மிக மிக முக்கியமானது. அந்த வகையில இன்னைக்கு ஐயுஎம்எல் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஃபாரூக் அவர்களுக்கு ஏனி சின்னத்துல அடுத்த 23 நாட்கள், இன்னைக்கு தேதி 1ஆம் தேதி, 23ஆம் தேதி தேர்தல். அடுத்த 23ஆம் தேதியும் நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு நீங்க வாக்கு கேட்டு மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட தொடர்ந்து போய் ஞாபகப்படுத்துங்க, பேசுங்க. போன சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறோம். அந்த தைரியத்தோட இன்னைக்கு வாக்காளர்களை சந்திக்கிறோம், மக்களை சந்திக்க போறோம். உதாரணத்துக்கு சில திட்டங்களை மட்டும் சொல்ல விரும்புறேன். வாக்குறுதி மகளிருக்கு விடியல் திட்டம், நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயண திட்டம். அந்த திட்டத்தின் மூலமா இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைங்க 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பசியோட இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறை ஆரம்பிச்சது நம்முடைய தலைவர் அவர்கள் தான். பள்ளிக்கூடத்திற்கு பசங்களை வர வச்சுட்டோம். அடுத்து கல்லூரிக்கு அனுப்பணும்ல. அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையா மாசம் 1000 ரூபாய் முதலமைச்சர் வாங்கியிருக்காங்க. 12 லட்சம் மாணவ மாணவிகள் கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்கள். போன மாசம் 2 மாசத்துக்கு முன்பு 10 லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். அது முதல்வன் திட்டம் 48 பேருக்கு 48 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்பு 3 லட்சம். இன்னைக்கு 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் உரிமை திட்டத்தில் வழங்கிட்டு இருக்கிறார். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும்னு பலர் முயற்சி பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. யாரு நிப்பாட்ட முயற்சி பண்ணாங்க? அதிமுகவும் பாஜகவும் எப்படியாவது இந்த திட்டத்தை நிப்பாட்டணும் முயற்சி பண்ணாங்க.
நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, போன மாசம் 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய தலைவர் கொடுத்தார். அது மட்டும் இல்ல, வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்ச உடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாயில இருந்து 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை இப்ப 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். மீண்டும் ஆட்சி அமைஞ்சு அதை அதிகப்படுத்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் இளைஞர்களுக்கு புதுசா வேலை வாய்ப்பு திட்டம் உருவாக்கப்படும் வாக்குறுதி. 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 5 வருஷம் 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அனைவருக்கும் லேப்டாப் கொடுக்கப்படும். அனைத்து மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்தவித பிணையும் இல்லாம, எந்தவித கேரண்டியும் இல்லாம 5 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லத்தை கட்டி வீடு அற்றோருக்கு வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், மகளிருக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அதுதான் இல்லத்தரசி கூப்பன். 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் ஆட்சி அமைஞ்சோடனே அனைத்து மகளிருக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன். அந்த கூப்பனை வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு தேவையான மின் சாதன வசதி, எலக்ட்ரானிக்ஸ் எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டம். நீங்களே டிவியா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், வாஷிங் மிஷினா இருக்கலாம், கிரைண்டரா இருக்கலாம், மிக்சியா இருக்கலாம், இருந்தாலும் அது மகளிருடைய இஷ்டம். இந்த திட்டம் எல்லாம் நிறைவேற்றணும்னா வருகின்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க ஏனி சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் ஃபாரூக் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா? நம்மளோட தலைவர் அடிக்கடி சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் சாதாரண சட்டமன்ற தேர்தல் கிடையாது. டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி தான் இந்த சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த போட்டியில டெல்லி அணியை தமிழ்நாடு அணி வீழ்த்தி காட்டணும். மீண்டும் தமிழ்நாடு சங்கி கூட்டத்துடைய அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிடக்கூடாது. நாம சொல்லி ஆகணும், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டுடைய நிதி உரிமை, மாநில உரிமை, மொழி உரிமையை காப்பாற்றணும்னா மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான் முடியும். டெல்லி அணின்னு சொல்றமே, அந்த அணியில் யார் யார் இருக்கா? அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இன்னைக்கு யார கூட்டணி சேர்த்து வச்சிருக்காங்க? அடிமை கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் முரட்டு அடிமை பார்த்திருப்பீங்களா? முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த நம்பர் 1 முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னா வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்ம ஒவ்வொருத்தரும் ஏனி சின்னத்துல வாக்களிச்சு, நாம மட்டும் இல்ல, நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அடுத்த 23 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்களை கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை நீங்க ஃபாரூக் அவர்களுக்கு ஏனி சின்னத்திற்கு பெற்று தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா முத்தமிழ் டாக்டர் இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பு ஏனி சின்னம், ஏனி சின்னம், ஏனி சின்னம். வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.